ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே குயிக்காக ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கை அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு கை அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து நல்லா அலம்பிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் குக்கரில் இதை போடுற வரைக்கும் தண்ணியில் போட்டு வச்சா போதும். இப்போது குக்கரில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, அது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3 பச்சை மிளகா அப்படியே முழுசாக போடணும், கீரை வேண்டாம். அது கூடவே 8 பல் பூண்டு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், அது உங்கள் கிட்ட இல்லைன்னா மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, நான் வந்து கடையில் விற்கிற சாம்பார் பொடி தான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வந்துட்டு அலம்பி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு. இதுக்கு காய்கறி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், ஒரு கேரட், 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளியை வந்துட்டு அப்படியே ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஆறு விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி வந்து வச்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டி வச்சு நல்லா வந்து எல்லாத்தையும் மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சாம்பாரோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். மசிக்கும் போது பொறுமையாக அப்படியே கரண்டி வச்சு கிண்டுங்க, ஏன்னா சூடாக இருக்கிறதுனால மேலே படும். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது காஞ்சதும் 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த தாளிப்பை சாம்பாரில் கொட்டி கிண்டிட்டு உடனே மூடி வச்சுருங்க. நீங்கள் சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடுங்க, ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிஃபன் சாம்பார் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸி. இது நீங்கள் எதையுமே வதக்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் போட்டு 6 விசில் வச்சு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்